ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்டு சூப்பர்வைசர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000லேருந்து 1,05,000 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. லாஸ்ட் டேட் வந்து 25 மார்ச்க்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பவர் கிரிட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், ஸோ அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து ஃபீல்டு சூப்பர்வைசரில் வந்து உங்களுக்கு சேஃப்டி லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் நம்பர் ஆஃப் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 28 வேகன்சி வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 29 வயசு கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 23,000லேருந்து 1,05,000 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். 23,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோவில் வந்து பாருங்கள். ஸோ எலக்ட்ரிக்கலில் வந்து பவரோ இல்லைனா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ, பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், பவர் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் சிவில், மெக்கானிக்கல், ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து பாருங்கள் 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் டிப்ளமோவில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹையர் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள். பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக்லாம் முடிச்சவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் வந்து உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து சேஃப்டி இம்ப்ளிமெண்டேஷன் இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சேலரி இல்லாமல் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஏ இருக்குது, ஹெச்ஆர்ஏ இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லேருந்து இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் தான் வந்து இருக்க போகுது. அந்த கான்ட்ராக்ட் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்டும் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன் இதை வச்சு உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இல்லைனா வந்து சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சிபிடி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டெக்னிக்கல் நாலேஜ் டெஸ்ட்டாக வந்து 50 கொஷின்ஸ் வந்து வரும். அது டிப்ளமோ சிலபஸ் லெவலில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 25 கொஷின்ஸ் வந்து வரும். அதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங்கு, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ் இந்த மாதிரி இதில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நோ நெகட்டிவ் மார்க்குன்னே சொல்லிட்டாங்க. தேர் செல் பி நோ நெகட்டிவ் மார்க்குன்னு கொடுத்துட்டாங்க. எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் மார்க் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாம் இருக்கும், அப்படி இல்லைனா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நம்ம லொக்கேஷன் எதுவுமே கிடையாது. ஸோ நமக்கு நியர்பை இருக்கக்கூடிய லொக்கேஷன்னா உங்களுக்கு பெங்களூர் இருக்கும். நீங்கள் பெங்களூரில் தான் வந்து இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இன்டர்வியூ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான். ஸோ ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ₹300 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுங்கிற லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. powergrid.in கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் எப்படி நீங்கள் வந்து ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேரியர் செக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருக்கும். அதில் போனீங்கன்னா ஓப்பனிங்னு இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் பொசிஷன் இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதிலேயே வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஃபைல் சைஸு, ஃபைல் ஃபார்மேட் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த ஃபைல் ஃபார்மேட், அந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் காப்பியாக வந்து என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 25 மார்ச்க்குள்ளார நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை வந்து லேட்டராக வந்து உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து நாங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.